எந்தெந்த இடங்களில் உங்களுடைய தலை தாழ்த்தப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ அந்த இடங்களில் உங்களுடைய தலையை உயர்த்துவதற்கு தேவனால் கூடும். சங்கீதம் 3:3 வசனம் என்ன சொல்கிறது என்றால், கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று தாவீது எந்த சூழ்நிலையில் சொல்கிறார் என்றால், தன்னுடைய சொந்த பிள்ளையாகிய அப்சலோமுக்கு பயந்து அவர் ஓடிக்கொண்டிருக்கையில் சொல்கிறதான ஒரு வார்த்தை தான், கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட தாவீதை போன்ற ஒரு அனுபவத்தில் இருக்கலாம். அநேகர் நம்மளை நெருக்கலாம், அநேகர் நமக்கு எதிர்த்து நமக்கு எதிராக அநேக கிரியைகளை செய்யலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தைரியப்படுத்தி சொல்கிறதான வார்த்தை என்னவென்றால், அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்க போகிறார். அவர் மகிமையாக இருந்து உங்களுடைய தலையை உயர்த்த போகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தருக்கு நேராக செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு நேராக நம்ம செலுத்தும் போது அவர் பரத்திலிருந்து அதை கேட்கிறவராக இருக்கிறார். கேட்டு நம்முடைய தலையை சீக்கிரமாக துரிதமாக உயர்த்த போகிறவராயிருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு இந்த நாளை நீங்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவராக. God bless you all.